வணக்கம் நண்பர்களே. ₹1 செலவில்லாமல் வீட்டிலே கிடைக்கும் ஒரு விதை. ஆனா அந்த ஒரு விதை உங்க உடம்பில் செய்யும் மாற்றம் என்ன தெரியுமா? சர்க்கரை நோய், மூட்டு வலி, உடல் சூடு, முடி உதிர்வு, தொப்பை, சோர்வு இது எல்லாத்திற்கும் இயற்கை மருந்தாக பல ஆண்டுகளாக நம்ம முன்னோர்கள் பயன்படுத்திய ஒன்றுதான் வெந்தயம். ஆனா பல பேருக்கு தெரியாத விஷயம் என்னன்னா, வெந்தயத்தை எப்படி சாப்பிட்றதுன்னு தெரியாது. ஸோ எப்படி சாப்பிட்றோங்கிறதுல தான் அதிகமான பலன்கள் இருக்குது. இந்த வீடியோவில் வெந்தயத்தோடைய நன்மைகள், யாரெல்லாம் சாப்பிட வேண்டும், யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது, காலையில் எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும், அதிகமாக சாப்பிட்டால் என்ன ஆகும், ஆண்கள் பெண்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் எல்லாத்தையும் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வெந்தயம்ங்கிறது ஆயுர்வேதம் மற்றும் சித்த மருத்துவ முறையில் பல ஆயிரம் ஆண்டுகளாக பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த விதை. இந்த விதையில் முக்கிய சத்துக்கள் என்ன இருக்குதுன்னா, ஃபைபர், அயன், மெக்னீசியம், புரோட்டீன், விட்டமின் B6, ஆன்டி ஆக்சிடென்ட் இவை உடல்ல பல பிரச்சனைகளை இயற்கையாகவே சரி செய்ய உதவுகிறது. சிறிய விதைதான், ஆனா அதனுடைய பவர் ரொம்பவே பெரியது. சர்க்கரை நோயை கட்டுப்படுத்துறதுக்கு வெந்தயம் பயன்படுது. வெந்தயத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய நன்மை என்னன்னா, பிளட் சுகர் லெவலை கண்ட்ரோல் பண்ணுறது தான். வெந்தயத்தில் இருக்கும் இந்த சாலபிள் ஃபைபர் உடலில் சர்க்கரையை மெதுவாக கலக்க உதவுகிறது. இதனால திடீர்னு சுகர் லெவல் ஏறது குறையும், இன்சுலின் சென்சிட்டிவிட்டியை மேம்படுத்தும், ஃபாஸ்டிங் சுகரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு உதவும். காலையில் வெறு வயிற்றில் ஊற வைத்த வெந்தயத்தை சாப்பிடும் பழக்கம் இருந்தால் பலருக்கும் நல்ல ஒரு மாற்றம் தெரியும். ஆனா ஒரே ஒரு விஷயம், மருந்து எடுத்துக்கொண்டு இருப்பவர்கள் மருத்துவரிடம் கேட்டு ஆலோசனைக்கு அப்புறமே நீங்க எடுத்துக்கொள்றது ரொம்பவே நல்லது. இரண்டாவது நன்மை என்னன்னா, வயிற்று கொழுப்பை குறைக்கிறதுக்கு வெந்தயம் பயன்படுதுங்க. வெந்தயம் உடல் எடையை குறைக்க உதவுமா? ஆமாங்க. ஏன்னா இதுல அதிக அளவில் நார்ச்சத்துக்கள் இருக்குது. இதனால நீண்ட நேரம் பசி வராம தடுக்கிறதுக்கு பயன்படுது. அன்னெசரியா சாப்பிடக்கூடிய ஸ்நாக்ஸ் இது எல்லாத்தையுமே குறைக்கிறதுக்கு வெந்தயம் பயன்படுது. வெந்தயம் எடுத்துக்கொள்ளும் பொழுது உங்களுக்கு அந்த பசி உணர்வு கட்டுப்படுத்த ஆரம்பிக்கும். இதுல மெட்டபாலிசம் அதிகரிக்கிறதுக்கு பயன்படுது. ஸோ வெந்தயம் நம்ம எடுக்க நம்ம உடல்ல மெட்டபாலிசம் அதிகரித்து நீங்கள் எந்த உணவுகள் சாப்பிட்டாலும் வேகமாகவே செரிமானம் ஆயிரும். காலையில் வெந்தய தண்ணீர் குடிப்பவர்கள் எப்போதும் சாப்பிடணும் தோணிக்கிட்டே இருக்கும்ல, எப்போவுமே சாப்பிட்டுட்டே இருப்பாங்க சிலர்லாம். ஸோ அப்படி எப்போவுமே சாப்பிடணும்னு தோணிக்கிட்டே இருக்கக்கூடிய அந்த ஃபீலிங் எல்லாமே குறைய ஆரம்பிச்சிடும். தொப்பையை குறைக்க முயற்சி செய்வதற்கு இது ஒரு நல்ல ஒரு உணவாக இருக்கும். அடுத்து மூன்றாவது நன்மை என்னன்னா, முடி உதிர்தலை குறைக்கிறதுக்கு வெந்தயம் பயன்படுது. பல பெண்கள் இன்று சந்திக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா, முடி உதிர்தல் பிரச்சனை தாங்க. வெந்தயத்தில் இருக்கக்கூடிய புரோட்டீன் மற்றும் நிக்டோனிக் ஆசிட் முடி வேற பலமாக வைக்கிறதுக்கு, வளர வைக்கிறதுக்கு உதவி பண்ணுது. எப்படி பயன்படுத்தலாம்னா, வெந்தயத்தை இரவில் ஊற வச்சுட்டு காலையில் அதை நல்லாவே மைய அரைச்சி அது பேஸ்ட் மாதிரி ஆக்கிட்டு தயிர் கலந்து நம்ம தலையில் தடவலாம். வாரம் 2 முறை இந்த மாதிரி செஞ்சா தலையில இருக்கக்கூடிய பொடுகு குறையும், முடி உதிர்றது முற்றிலும் குறைய ஆரம்பிச்சிடும், முடி ரொம்பவே சாஃப்டாக ஆரம்பிக்கும். அடுத்து நான்காவதா பார்க்கக்கூடிய ஒரு நன்மை என்னன்னா, பெண்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மை தாங்க. பெண்களுக்கு வெந்தயம் ஒரு அற்புத உணவாக இருக்குது. மாதவிடாய் வலியை குறைக்கிறதுக்கு பயன்படுது. சில பெண்களுக்கு பீரியட் போகும்போது வலி அதிகமாகவே இருக்கும். ஆனால் இந்த வெந்தயத்தை நீங்கள் பயன்படுத்திட்டே வரும்பொழுது அந்த வலி முற்றிலும் குறைய ஆரம்பிக்கும். வெந்தயம் உடல் அலர்ஜிகளை குறைக்கிறதுக்கு உதவி பண்ணுது. பாலூட்டும் தாய்மார்களுக்கு சில ஆய்வுகள் என்ன சொல்லுதுன்னா, வெந்தயம் பிரஸ்ட் மில்க் ப்ரொடக்டிவிட்டியை அதிகரிக்க உதவலாம் என்று சொல்லப்படுது. ஸோ ஆனால் அளவோடு நம்ம சாப்பிடணும், அதிகமாக சாப்பிடக்கூடாது. ஸோ இதனால் பாலூட்டும் தாய்மார்கள் ஒவ்வொருத்தவங்களுடைய உடலும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். எதுக்கும் நீங்கள் உங்களுடைய டாக்டர்கிட்ட ஒரு அட்வைஸ் வாங்கிட்டு எடுத்துக்கிறங்க. ஆனால் அளவுங்கிறது ரொம்பவே முக்கியம். அளவு பார்த்து எடுத்து பயன்படுத்துங்கள். அடுத்து ஐந்தாவது நன்மை என்னன்னா, மூட்டு வலிக்கு ரொம்பவும் நல்லது வெந்தயம். வயது அதிகரிக்க அதிகரிக்க மூட்டு வலி வர ஆரம்பிக்கும். முழங்கால் வலி, மூட்டு வலி, கை வலி, உடல்ல ஸ்டிஃப்னஸ் இந்த மாதிரி அதிகமாகவே வரும். ஆனால் வெந்தயத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டி உடல் அலர்ஜியை குறைக்கிறதுக்கு உதவி பண்ணுது. சிலர் வெந்தயம், பூண்டு, மிளகு, சுக்கு இவற்றுடன் சேர்த்து சாப்பிடுவார்கள். இது உடலுக்கு நல்ல ஒரு சூட்டையும் சக்தியும் தரக்கூடிய உணவுகள். ஸோ இந்த மாதிரி நீங்கள் சேர்த்து எடுத்துக்கிறலாம்.
அடுத்து 6வது நன்மையை பார்க்கலாம். 6வது நன்மை செரிமானத்தை மேம்படுத்துறதுக்கு வெந்தயம் பயன்படுது. வயிற்றில் இருக்கக்கூடிய வயிற்றுப்புண், அஜீரணம், மலச்சிக்கல் இவற்றுக்கு வெந்தயம் நல்ல ஒரு உதவி செய்யும். இதில் இருக்கக்கூடிய நார்ச்சத்துகள் குடல் இயக்கத்தை சீராக்குகிறது. காலையில் வெந்தயம் தண்ணீர் குடிப்பதனால பவல் மூமெண்ட் இம்ப்ரூவ் ஆகும், அசிடிட்டி குறையும், ஃப்ளோட்டிங் குறைய ஆரம்பிக்கும். அடுத்து 7வது நன்மை என்னன்னா, இதயத்தை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு வெந்தயம் பயன்படுது. வெந்தயம் கொலஸ்ட்ராலை குறைக்கிறதுக்கு உதவி பண்ணுது. பல ஆய்வுகள் அதற்கான சாத்தியம் இருப்பதாக கூறுகிறது. குறிப்பாக பேட் கொலஸ்ட்ரால் குறைய, ட்ரைக்ளிசராய்டு குறைய, ஹார்ட் ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு வெந்தயம் உதவுகிறது. ஆரோக்கியமான டயட் ப்ளஸ் எக்ஸசைஸுடன் சேர்த்தா இன்னும் அதிகமான ஒரு பலன் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து 8வது நன்மையை பார்க்கலாம். ஆண்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் தானே. ஆண்களுக்கு வெந்தயம் சக்தியை தரக்கூடிய பல ட்ரெடிஷ்னல் மெடிசனில் இதை பயன்படுத்திட்டு வர்றாங்க. சில ஆய்வுகள் என்ன சொல்லுதுன்னா, எனர்ஜி லெவலை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு வெந்தயம் பயன்படுது. முக்கியமாக ஸ்டாமினா பவர், ஆண்மை பவர் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வெந்தயம் பயன்படுது. உடல் சோர்வை குறைக்கிறது. ஆனால் ஒரு நாள் எடுத்தால் உங்களுக்கு உடனடியாக எல்லா ரிசல்ட்டும் கிடைக்காது. தொடர்ந்து எடுக்கும் பொழுது தான் இதனுடைய நன்மைகள் முழுக்க நம்ம உடலுக்கு கிடைக்கும். அடுத்து இவ்வளவு நன்மைகளை கொண்ட இந்த வெந்தயத்தை எப்படி சாப்பிட வேண்டும் அப்படிங்கிறத பார்த்தலாம். இதை ஊற வைத்து சாப்பிட்றது தான் மிகவும் சிறந்தது. இதுக்கு நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயத்தை இரவில் ஊற வைத்து காலையில் தண்ணீருடன் குடிக்கலாம். வெந்தய விதைகளை மென்று பற்களால் நல்லாவே மென்று சாப்பிடலாம். அடுத்து 2வது மெத்தட் என்னன்னா, வெந்தய கஞ்சி தாங்க. இது கிராமங்களில் ரொம்பவே ஃபேமஸாக செய்வாங்க. ஸோ கிராமங்களில் இந்த கஞ்சியை எப்படியும் மாதத்திற்கு 2-3 முறையாவது செஞ்சு சாப்பிடுவாங்க. இந்த கஞ்சி சாப்பிட்றதுனால உடல் சூடு குறையும், வயிற்று ரொம்பவே கூலிங்காக இருக்கும், நல்ல ஒரு சக்தி கிடைக்க ஆரம்பிக்கும். அடுத்து 3வது மெத்தட் என்னன்னா, வெந்தய பொடி தாங்க. சிறிதளவு நீங்கள் வெந்தயங்களை எடுத்து நீங்கள் அதை வறுத்து, அதாவது எண்ணெய் ஊற்றாமல் வெறுமனையே வறுத்து அதை நீங்கள் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி பவுட்ரு பண்ணி டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நீங்கள் மோர் சாப்பிடும்போது மோரில் சிறிதளவு கலந்து குடிக்கலாம். சாம்பார், கறி இந்த மாதிரி நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவுகளில் நீங்கள் அந்த வெந்தய பவுடர் கலந்து நீங்கள் சாப்பிடலாம். ஸோ இது நம்ம 3 மெத்தட் சொன்னோம். எந்த மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். யாரெல்லாம் கவனமாக இருக்கணும்னா, எல்லாருக்கும் எல்லா உணவும் பொருந்தாதுங்க. கவனிக்க வேண்டியவர்கள் கர்ப்பிணி பெண்கள், லோ சுகர் இருக்கிறவங்க, அலர்ஜி இருக்கிறவங்க, அதிகமாக மாத்திரை மருந்து எடுத்துக்கிறவங்க. ஸோ இவங்க எல்லாமே உங்களுடைய டாக்டர்கிட்ட நீங்கள் ஆலோசனை கேட்டுட்டு எடுக்கிறது ரொம்பவே நல்லது. அதிகமாக இந்த விதைகளை சாப்பிடக்கூடாது. அதிகமாக சாப்பிட்டா லூஸ் மோஷன், ஸ்டொமக் டிஸ்கம்ஃபர்ட், சுகர் மிகவும் குறைதல் போன்ற பிரச்சனைகள் வரலாம். சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, வெந்தயம் சாப்பிட்டா எல்லா நோய்களும் போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாங்க, ஆனால் வெந்தயத்தை மட்டும் சாப்பிட்டால் போதாது. அது கூட நீங்கள் சில பழக்க வழக்கங்களையும் மாற்றிக்கிறணும். சரியான உணவு, உடற்பயிற்சி, நல்ல தூக்கம், உங்களுடைய மன அழுத்தம் கண்ட்ரோலில் இருக்கணும். ஸோ இந்த விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணி சேர்த்து செஞ்சாதான் உண்மையான ஆரோக்கியம் உங்களுக்கு கிடைக்கும். எல்லா நோய்களுமே உங்களை விட்டு போகும். ஸோ இந்த மாதிரி செய்யுங்க. உங்கள் வீட்டில் கிடைக்கக்கூடிய இந்த ஒரு உணவோட மதிப்பு இப்போ தான் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். வெந்தயம் போன்ற இயற்கை உணவுகளை அளவோடும் சரியான முறையிலையும் நீங்கள் பயன்படுத்தினா உங்கள் உடலுக்கு முழுமையான ஆரோக்கியம் கிடைக்கும். ஆரோக்கியம்ங்கிறது பெரிய செலவு இல்லை, சின்ன சின்ன மாற்றங்களில் தான் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.